Hello guys, welcome to Crackz Tech YouTube channel. ஸோ இந்த வீடியோவில் எப்படி பார்க்குறோம்னா Realme மொபைல்ஸ் பார்த்தீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய இந்த பட்டன்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிட்டு எப்படி ஃபுல் ஸ்க்ரீன் மோடை எனேபிள் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி எனேபிள் பண்ணதுக்கப்புறம் அந்த ஃபுல் ஸ்க்ரீன் மோடை எப்படி மறுபடியும் டிசேபிள் பண்ணுறது. ஸோ அப்போ தான் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கிறோம். அப்புறம் இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் எப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். சப்ஸ்கிரைப் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் வரும், கிளிக் பண்ணி ஆல்னு இருக்குமா அது மட்டும் கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலுமே உடனுக்குடன் உங்களுக்கு. ஸோ இந்த மெத்தடும் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ரியல்மி மொபைல்ஸ் எல்லா மொபைல்ஸுமே பார்த்திங்கன்னா இதே மெத்தட் தான் வரும். ஸோ ரியல்மி மொபைல் வச்சுருக்கோங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கீழே உள்ள பட்டன்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிட்டு ஃபுல் ஸ்க்ரீன் மோட எனேபிள் பண்ணோம் அப்படின்னா இந்த மெத்தட் யூஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த மெத்தடை தெரிஞ்சுக்கணும்னா வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த ஃபுல் ஸ்க்ரீன் மோட எப்படி எனேபிள் பண்ணுற சொல்லுன்னு பார்க்கலாம். ஸோ எனேபிள் பண்ணுறது எப்படின்னு சொல்லி பார்த்ததுக்கப்புறம் டிசேபிள் எப்படி பண்ணுற சொல்லுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா என்னோட இதில் 3 பட்டன்ஸே ஆனாக தான் இருக்குது. ஸோ இப்போ நம்ம பார்த்திங்கன்னா இந்த பட்டன்ஸ் தான் ரிமூவ் பண்ணிட்டு ஃபுல் ஸ்க்ரீன் மோட எனேபிள் பண்ண போகிறோம். ஸோ உங்களோட மொபைலும் பார்த்திங்கன்னா செட்டிங்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்கும். ஸோ அந்த ஆப் ஓப்பன் பண்ணிங்க. ஸோ அந்த ஆப் ஓப்பன் பார்த்திங்கன்னா இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நிறைய விதமான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இதில் பார்த்திங்கன்னா கான்வெனியன்ஸ் டூல்ஸ்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும். இந்த லொக்கேஷனுக்கு கீழே ஸோ கிளிக் பண்ணுங்கள். உங்களால் கிளிக் பண்ண முடியல அப்படின்னா மேலே சர்ச் ஐக்கான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதிலேயும் சர்ச் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உள்ளவும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதிலும் பார்த்திங்கன்னா நவிகேஷன் சொல்கிற ஆப்ஷன் இருக்குமா, கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண இதிலும் பார்த்திங்கன்னா அந்த விர்ச்சுவல் பட்டன்ஸுன்றதில் எனேபிள் ஆகிருக்கும். ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா மேலே ஷிஃப்ட் கஸ்டர்ஸ் அப்புறம் பார்த்து சைடுன்னு சொல்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா மாற்றி வச்சுருங்க. மாற்றி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஃபுல் ஸ்க்ரீன் மோட் எனேபிள் ஆயிரும். ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா பெரிய வித்தெல்லாம் கிடையாது. நீங்கள் அதை மாற்றினீங்கன்னாவே போதும். கீழே உள்ள பட்டன் ரிமூவ் ஆகிட்டு ஃபுல் ஸ்க்ரீன் மோட் எனேபிள் ஆயிரும். ஸோ எப்படி எனேபிள் ஆனதுக்கப்புறம் அதை எப்படி யூஸ் பண்ணுறது எல்லாமே பார்த்திங்கன்னா இதிலே காமிப்பாங்க. ஸோ அந்த மெத்தடை பார்த்து அதை யூஸ் பண்ணிக்கிங்க. நீங்கள் லாங் ப்ரெஸ் அந்த யூஸ் பண்ண இதெல்லாம் தூக்கி விடணும் அப்படின்னா இந்த மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணிட்டு ஃப்ரெண்டில் வச்சு மேலே தூக்கினீங்க அப்படின்னா அது ஓப்பன் ஆகும். அப்புறம் பார்த்திங்கன்னா அப்புறம் வெளியே போகிறது எப்படி இது எல்லாமே பார்த்திங்கன்னா மேலே காமிப்பாங்க. ஸோ அதை பார்த்து எல்லாருமே இந்த மெத்தடை யூஸ் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீன் மோட எனேபிள் பண்ணி யூஸ் பண்ணிக்கிங்க. ஸோ இப்போவும் பார்த்திங்கன்னா எப்படி டிசேபிள் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை. நீங்கள் அந்த ஸ்விஃப்ட் கஸ்டர்ஸ் ஃப்ரம் பாத் சைட்ஸ்ன்னு இருக்கு பாருங்கள், அதுவும் பார்த்திங்கன்னா எனேபிள் ஆகிருக்கும். ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா விர்ச்சுவல் பட்டன்ஸுக்கு மாற்றி வச்சிட்டிங்க அப்படின்னா கீழே உள்ள அந்த பட்டன்ஸ் மறுபடியும் வந்துடும். ஃபுல் ஸ்க்ரீன் மோடு ரிமூவ் ஆகிட்டு நீங்கள் இந்த ஃபுல் ஸ்க்ரீன் மோட டிசேபிள் பண்ண நினச்சிங்கன்னா அந்த மெத்தடை யூஸ் பண்ணி டிசேபிள் பண்ணிக்கிங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த ஆப் யூஸ் பண்ணி இருக்கும்போது அடுத்த ஆப்பும் யூஸ் பண்ணுற மாதிரி இந்த லாங்குவேஜ் பண்ணால் வர மாதிரி இந்த மாதிரி எனேபிள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே அப்படி ஸ்க்ரோல் பண்ணுவாங்க. கீழே அப்படி ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா ஸ்விட்ச் டு ப்ரீவியஸ் ஆப்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அது ஆஃபில் இருக்கும். அதை எனேபிள் பண்ணி விட்ருங்க. எனேபிள் பண்ணி விட்டிங்கன்னா அந்த ஆப்ஷன் எனேபிள் ஆயிரும். அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னமும் நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை படித்து பார்த்துட்டு உங்களுக்கு வேறு ஏதாவது ஆப்ஷன் எனேபிள் பண்ணாலும் எனேபிள் பண்ணிக்கிங்க. ஸோ உங்களோட ரியல்மி மொபைல்லேருந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபுல் ஸ்க்ரீன் மோட எனேபிள் டிசேபிள் பண்ணோம் அப்படின்னா இந்த மெத்தட் யூஸ் பண்ணி எனேபிள் டிசேபிள் பண்ணிக்க. ஸோ அப்புறம் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட்டாக போட்டுவிடுங்க. அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண உடனே பார்த்திங்கன்னா பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆல்னு இருக்குமா கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் எப்போடைய போட்டாலுமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி மக்களே. மீண்டும் உங்களை அடுத்த நாளது ஒரு மாசான வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, பாய்.